எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து போட்டோஷாப்ல ஒரு டுட்டோரியல் பார்க்க போறோம். அதாவது போட்டோஷாப்ல எப்படி ஒரு ஃபேஸ் லோகோ ரெடி பண்றது, எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் லோகோ எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் போட்டோஷாப், இது வந்து போட்டோஷாப் CS6 வெர்ஷன். ஸோ அந்த வெர்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு இமேஜ், இப்போ இந்த இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த இமேஜ்ல வந்து நான் வந்து என்னோட ஃபேஸ் லோகோ ரெடி பண்ண போறேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி மவுஸை வச்சு கொண்டு வந்து டிராக் பண்ணி உங்களுடைய அந்த போட்டோஷாப் இதுக்குள்ள போட்டுருங்க. லோட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி இப்போ வந்துடும். இப்போ இதுல வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் என்னோட ஃபேஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்க போறேன். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இங்க தேர்ட் டூல் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் தேர்ட் டூல்ல பாலிகன் லாசோ டூல் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது டிஃபால்ட்டா லாசோ டூல்ல செலக்ட் ஆயிருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பாலிகோனல் லாசோ டூல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஐகான் மாறிடும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த பார்ட் தேவையோ அந்த பார்ட் இப்போ ஜூம் பண்ணி கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். ஜூம் பண்றதுக்கு ஜூம் ஐகான், அதாவது மேக்னிஃபைங் கிளாஸ் மாதிரி இருக்கும். அதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜூம் இன் அப்படின்னு கொடுங்க. எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஜூம் இன் பண்ணா கம்ஃபர்டபுளா இருக்குமோ அவ்வளவு தூரம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, திரும்ப அந்த கட் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. மவுஸை கிளிக் பண்ணிட்டு திரும்ப எங்க வரைக்கும் நீங்க கொண்டு போகணுமோ அங்க வரைக்கும் கொண்டு போயிட்டு மவுஸை கிளிக் பண்ணுங்க. இப்படியே ஒரு பர்டிகுலர் ஷேப்பை கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டு வர போறேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கட் பண்றதுல கொஞ்சம் மைனியூட்டா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இது வந்துடும். இது நான் வந்து கேப் போட்ட இமேஜ் வச்சிருக்கேன். ஸோ ஃபேஸ் லோகோ ரெடி பண்றதுக்கு வந்து பெட்டர் வந்து கேப் இல்லாம நீங்க நார்மல் இமேஜா இருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இன்னும் நல்லா வரும். இதுவும் நல்லா இருக்கும். பட் இதை காட்டிலும் இன்னும் பெட்டரா வந்து கேப் இல்லாம ஒரு இமேஜ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னும் நல்லா பெட்டரா குவாலிட்டியா இருக்கும். கரெக்டா அந்த எங்க ஸ்டார்ட் பண்ணுமோ அதே எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடணும். ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த எண்ட் பாயிண்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு செலக்ஷன் மாதிரி செலக்ட் ஆயிருக்கும் நம்ம கட் பண்ண ஏரியா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீ பிளஸ் ஜே அப்படிங்கறத பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க பக்கத்துல உங்களுக்கு ஒரு லேயர் வந்துருக்கும். ஸோ இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இமேஜ் அப்படிங்கிற மெனுக்குள்ள போய்க்கோங்க. இமேஜ்ங்கிற மெனுக்குள்ள போனீங்க அப்படின்னா அதுல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல த்ரெஷோல்டு, இமேஜ்ங்கிற மெனுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்ல த்ரெஷோல்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க எந்த ஏரியாவை இது பண்ணிருக்கீங்களோ அந்த ஏரியாவுக்கு மட்டும் இந்த மாதிரி அப்ளை ஆகும். ஸோ இந்த த்ரெஷோல்ட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு தூரம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. சரி, இப்ப நான் 104 வரைக்கும் நான் வச்சிருக்கேன். ஸோ என்னோட த்ரெஷோல்ட் இதுதான். ஸோ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேன்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா மூவ் டூல செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா, மூவ் டூல செலக்ட் பண்ணிட்டு மூவ் டூலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, செலக்ட் அப்படிங்கிற மெனுக்கு போங்க. அதுல கலர் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கலர் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் ஐக்கான் இந்த பிக்கர் மாதிரி இருக்கும், கலர் பிக்கர் மாதிரி இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு இங்க பிளாக் கலர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பிளாக் கலர் மேல வச்சு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ செலக்ஷன் எந்த ஏரியாவை செலக்ட் பண்றோம் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கறத கொடுத்துருங்க. ஓகே, ஓகேன்னு கொடுத்தோன்னே இப்ப உங்களுக்கு அந்த ஏரியாவெல்லாம் செலக்ட் ஆயிருக்கும். இப்போ நீங்க மூவ் டூல, இந்த ஃபர்ஸ்ட் டூல் தான் மூவ் டூல், அந்த மூவ் டூல செலக்ட் பண்ணிட்டு மவுஸை வச்சு கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்க அப்படின்னா தனியா அந்த இமேஜ் மட்டும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைல்ல போய்
நியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல புதுசா டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண போறோம். வித் வந்து 1280 பிக்சல் வச்சுக்கோங்க, ஹைட் வந்து 720 பிக்சல்ஸ் வச்சுக்கோங்க, ரெசல்யூஷன் வந்து 300 பிக்சல்ஸ் பெர் இன்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு புது டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து கிரேடியன்ட் அப்ளை பண்ண போறேன். கீழே தேர்ட் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல கிரேடியன்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதுல ஸ்டைல்ல போய் ரேடியல் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு கீழே ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும், இந்த ரிவர்ஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கேல் அப்படின்னு இருக்கும், இந்த ஸ்கேல்ல வந்து நீங்க எவ்வளவு தூரம் உங்களுக்கு வேணுமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட்ல இந்த இமேஜோட கலர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் 327% வச்சிருக்கேன். வச்சுட்டு இது எனக்கு ஓகேவா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஓகே கொடுத்துறேன். ஓகே, இதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம இங்க மூவ் பண்ணி வச்சிருக்கிற இந்த இமேஜை மூவ் டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே மவுஸை வச்சு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி டிராக் பண்ணி இந்த செகண்ட் நம்ம புதுசா கிரியேட் பண்ண பார்த்தீங்களா அங்க கொண்டு போய் மவுஸை வச்சீங்கன்னா இங்க வந்துடும். ஸோ இதுக்குள்ள அதை பிளேஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ வந்துச்சா? இப்போ நான் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், ரீசைஸ் எல்லாமே பண்ண போறேன். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் கீ பிளஸ் டி அப்படிங்கறத பிரஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி செலக்ட் ஆயிடும். ஸோ இதுல நீங்க இதை யூஸ் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லாமே பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது பண்ணிட்டு ஸோ இதுல இப்போ நீங்க ஃபேஸ் எனக்கு ஸ்ட்ரைட்டா தெரியணும் அப்படின்னாலும் ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க இந்த பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டர் கீயை பிரஸ் பண்ணிடணும். ஸோ என்டர் கீயை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். ஸோ எனக்கு இன்னும் வந்து நான் ஏன்னா இங்க நான் நேம் எழுதணும், இன்னும் 2 வேர்டிங்ஸ் எழுதணுங்கிறனால அதுக்கேற்ற ஸ்பேஸ் வேணுங்கிறனால நான் இன்னும் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணும் அப்படிங்கிறத நீங்க ரீசைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு ஃபைனலா என்ட்ரி கீயை பிரஸ் பண்ணாதான் அது அப்ளை ஆகும். சரியா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா just a minute. இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஃபைனலா பண்ணிருக்க அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஃபைல்ல போய் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகே, இதுல டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம இந்த இமேஜ் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ், பிளைன் பேக்ரவுண்ட் இமேஜ் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அது உள்ள வந்துடும். ஸோ இது வந்து நீங்க எது வரைக்கும் ரீசைஸ் பண்ணிக்கோங்க, ஃபுல் ஸ்கிரீன் டாக்குமெண்ட், ஃபுல் டாக்குமெண்ட் வரைக்கும் இதை வந்து ரீசைஸ் பண்ணிட்டு போங்க. ரீசைஸ் பண்ணிட்டு என்டர் அப்படிங்கறத பிரஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லேயர் கேலக்ஸி 2ங்கிற லேயரை செலக்ட் பண்ணி அதுல ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ராஸ்டரைஸ் லேயர் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதாவது அது ஆப்ஜெக்டா மாத்துற மாதிரி கொடுத்துட்டு அது மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுங்க. தெரியுதா? நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த இமேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ இப்போ இதை வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கலாம். கிளியரா எந்த இடத்துல வச்சா எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்த்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் ரீசைஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள இருக்கிற அந்த இமேஜ் மட்டும் உங்களுக்கு வந்து ரீசைஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்ல எந்த பேக்ரவுண்டா இருந்தாலும் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்க வச்சுட்டு என்ட்ரி கீயை பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து ஒரு ஃபேஸுக்கு நமக்கு தேவையான இது முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நீங்க இதுலயே இதோட ஒப்பாசிட்டியை குறைக்கணும்னு நினைச்சீங்கனாலும் குறைச்சிக்கலாம். ஸோ இங்கேயே வந்து ஒப்பாசிட்டி இருக்கும், அதை குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் அங்கே தெரியுதா? ஸோ டோட்டலா ஒப்பாசிட்டி இல்லை, இப்போ ஒப்பாசிட்டி ஒரு 50% வச்சீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எவ்வளவு உங்களுக்கு வேணுமோ அப்படிங்கிறத நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க வச்சுக்கிறது தான். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த லேயர் 1 செலக்ட் பண்ணுங்க. அதுல ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. அதுல பீவல் அண்ட் எம்போஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு இப்போ இதுல வந்து இதை வந்து அந்த அவுட்டர் லேயர் இருக்கு பாத்தீங்களா, அதை இன்னும் கொஞ்சம் நீங்க எதுவும் அதோட டெக்ஸ்சரை வந்து நீங்க எதுவும் டிசைன் பண்ணணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுவும் நீங்க பண்ணிக்கலாம். இல்ல டெப்தே வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் கொடுத்துக்கலாம். இல்ல டெப்த் வந்து 1000% வச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். அதனுடைய சைஸை நீங்க குறைச்சிக்கலாம், குறைச்சிங்கன்னா நார்மல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க பண்ணிட்டு ஓகே அப்படின்றது கொடுத்துடலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கீழே ஒரு டெக்ஸ்ட் எழுத போறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ண போறேன். கேபிட்டல் டி போட்டிருக்கோம், அந்த டீயை பிரஸ் பண்ணி இங்க டெக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேனல் நேம் வந்து டெக்கி வேர்ல்ட், ஐ திங்க் வந்து ஃபாண்ட் கலர் black.
இப்போ இதுல இந்த லேயர்ல ஃபர்ஸ்ட் கேலக்ஸி 2 அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் டூல சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ இங்க டெக்கி வேர்ல்ட் அப்படிங்கிறது என்னோட சேனல் நேம். ஸோ அதை கொடுத்துக்கிறேன். இப்போ இது பரவாயில்ல, இது பிளாக்லேயே இருக்கட்டும். ஏன்னா இதுக்கும் நம்ம என்னன்னா டெக்ஸ்டர் எஃபெக்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இல்லை இப்போ கோட் அடிக்கணும்னா 6 ஜீரோஸ் போட்டுக்கோங்க, அதான் பிளாக்கோட கோட்ஸ். ஸோ கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இல்லை ஃபாண்ட் ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கனாலும் ஃபாண்ட்டையும் நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நல்ல ஸ்டைலிஷான ஃபாண்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறது தான். ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு இல்லை ஒரு நல்ல போல்டாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டெக்ஸ்சர் எஃபெக்ட் அப்ளை பண்ணுற எஃபெக்ட் வந்து அதில் நமக்கு தெரியணும் நல்லா. ஓகே, இப்போ இதை நான் ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, இப்போ ரீசைஸ் பண்ணணும்னா Ctrl+T ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி எனக்கு கீழே வந்து என்னோட நேம் வச்ச மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதே லேயரில் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. ரெண்டாவது லேயர் வந்துருக்கும். இந்த மூவ் டூல வச்சு மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் வந்துருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட் டூல செலக்ட் பண்ணிட்டு அதில் கிளிக் பண்ணுங்க. இதில் நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட் ஓன் டெக்ஸ்ட் அடிச்சுட்டு ஓகே. இப்போ இதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூல் அப்ளை பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு சப்ஹெட்டிங் மாதிரி இந்த மாதிரி நான் வந்து டிசைன் பண்ண போறேன். ஓகே ஓகே. இப்போ இதுல டெக்ஸ்சர் எஃபெக்ட் ஆட் பண்றதுக்கு முதல் சொன்ன மாதிரியே தான் இப்போ இந்த டெக்கி வேர்ல்டுங்கிற அந்த நேமுக்கு நான் டெக்ஸ்சர் எஃபெக்ட் ஆட் பண்ண போறேன். ஒரு இமேஜ் ஆட். அப்போ இதை வச்சுட்டு ஃபைல்ல ஃபர்ஸ்ட் அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிட்டு ஃபைல்ல பிளேஸ் அப்படிங்கறத கொடுங்க. இப்போ நான் வேற இமேஜ் ஏதாவது சூஸ் பண்ணிக்க போறேன். இந்த கேலக்ஸி 1ங்கிறத சூஸ் பண்ணிட்டு பிளேஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இதையும் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கிரீன் சைஸ் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் சைஸ் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்டர் அப்படிங்கறத பிரஸ் பண்ணிடுங்க. பிரஸ் பண்ணிட்டு கேலக்ஸி 1ல ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயர், ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் இருந்துச்சா. இப்போ இதில் நீங்கள் எங்கேயும் மாற்றணும்னாலும் மாற்றி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒபாசிட்டி எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னாலும் இந்த இதுக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணி வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இதே மாதிரி எனக்கு ரெண்டாவது அந்த டெக்ஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது மேலே அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஃபைலில் போய் பிளேஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இதில் கேலக்ஸி 1 அப்படின்னு கொடுத்துட்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதே மாதிரி கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயர், ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க். சரியா? ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மலா ஒரு ஃபேஸ் லோகோ ரெடி பண்றதுக்கான ஸ்டெப்ஸ். ஸோ இது ஈஸியா இருந்திருக்கும். இப்போ இதை எப்படி சேவ் பண்றது நீங்க என்னன்னா சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாக்குமெண்டா சேவ் பண்ணிக்கோங்க. அதாவது திரும்ப நீங்க ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு போட்டோஷாப் டாக்குமெண்டா சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு பழையபடிக்கு நீங்க ஒரு இமேஜ் ஃபைலா வேணும்னு நினைச்சீங்கன்னா சேவஸ்ல போயிட்டு இதுல வந்து ஃபார்மேட்ல வந்து ஜேபிஜியா பிஎன்ஜியா என்ன ஃபார்மேட் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபார்மேட்டை கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபேஸ் லோகோ ரெடி பண்றதுக்கான ஸ்டெப்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எதுவும் புரியாம டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே மென்ஷன் பண்ணுங்க. கட்டாயமா நான் வந்து கிளியர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.